இந்த பேப்பர் இதுல எழுதி இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். மண்டு மண்டு ஒரு தடவைக்கு 2 தடவை படி, கரெக்டா புரிஞ்சு போகும். சார் நான் நிஜமா சொல்றேன் சார். நான் சொல்றத பூரா கேளுங்க சார். ஒண்ணு கேட்க வேண்டாம் சார். ஒத்துக்கிறேன் சார், தப்பு என் மேலதான். தப்ப ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிட்டேன். நீ எழுதுனது அவளுக்கு ஒண்ணுமே புரியலையா? இதுக்கு தான் சொன்ன நேரா போய் விளக்கமா நல்லா உத்தரவு சார். சார் சொல்லிட்டாரு, இனிமே எல்லாமே நேரா தான். சார் என்ன சார் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? யார பார்த்து சொல்றேன்? சாருடைய ஏஜ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாரு. குட் குட். சார் ஒன்றும் போர் கிடையாது. அவர் சொன்னபடி செய். சித்ரா, எல்லா விஷயங்களையும் பிரபாகர் கரெக்டா சொல்லி கொடுப்பான். நீ விளக்கமா கேட்டுக்கோ. சார் நீங்க அவரை புரிஞ்சுக்காம பேசுறீங்க சார். உனக்கு தான் ஒண்ணும் புரியல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரபாகர், யூ டேக் கேர் ஆஃப் ஹர். எஸ் சார். சார், உங்க மாதிரி ப்ரொஃபசர் கிடைக்கிறதுக்கு எங்க காலேஜ் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும் சார். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். உன் நாடகம் ஓஹோன்னு சக்சஸ் ஆகணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், எஸ். நாட்டி நாட்டி பாய். அண்ணா இல்ல, வெளியே போயிருக்காரு. நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். எதுக்கு? ப்ரொஃபசர் கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சுக்கிட்டேன் பாத்தியான்னு பெருமடிச்சுக்கவா? நான் நினைச்சிருந்தா உங்களை ஒரே நிமிஷத்துல பிடிச்சு கொடுத்திருப்பேன். நீ அந்த மாதிரி செய்யாம இருந்ததுக்காக உனக்கு நன்றி சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். ஆமா, நீங்க அந்த மாதிரி லெட்டர் எழுதுனீங்க? தப்புதான், மன்னிச்சிரு. நாடக ஒத்திகையில நீ என் கூட வசனம் பேசும்போது உன்னை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ விளையாட்டுத்தனமா அந்த லெட்டர் எழுதிட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தேன்னா அந்த காரியத்தை நான் செய்திருக்கவே மாட்டேன். என் மனசுல இந்த மாதிரி காதல் கிருதல்ங்கிற எண்ணமே கிடையாது. பிளீஸ் பிளீஸ், இனிமே இந்த மாதிரி தவற நான் செய்யவே மாட்டேன். அது உன்னை இவ்வளவு தூரம் பாதிக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய மனசுல இந்த காதல் கிருதல்ங்கிற எண்ணமே கிடையாது. சித்ரா சித்ரா, பிளீஸ் என்ன மன்னிச்சிரு. அந்த லெட்டர் மறந்துடு. எப்படி மறக்க முடியும்? நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு நினைச்சு எவ்வளவோ சந்தோஷமா இருந்தேன். இப்பதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு என் மேல அன்பே இல்லையா? உண்மையிலேயே காதல். ஆமா, ப்ரொஃபசர் கிட்ட நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றதா இருந்த. நீங்க விளையாட்ட செஞ்சது நான் உண்மைன்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப ஏமா பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது. கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளோர நீராடுது. கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது. கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளோர நீராடுது. ஆடும் பூவை சூடாமல் போனான், ஆடும் பூவை சூடாமல் போனான், ஆசை தீராது. ஆசை வேகம் போக போக, ஆசை வேகம் போக போக கேள்வி கேளாது. போகும் நேரம் பொல்லாத நெஞ்சில், போகும் நேரம் பொல்லாத நெஞ்சில் போதை மாறாது. பொழுதும் போதாது. கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது. கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளோர நீராடுது.
தேவன் கல்யாண வீட்டில் காதல் தேவன் கல்யாண வீட்டில் கதவு மூடாதே கன்னிவாசல் காண காண கன்னிவாசல் காண காண கண்கள் போதாது திரையும் போடாது போடக்கூடாது கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணுவேன். ஒரு பையன் நம்ம கிட்ட மூச்சு விட முடியாது. எவ்வளவு வருவாயா இருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த பந்தயம் கட்டுற பழக்கத்தை மட்டும் விட்டுட்டீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? பந்தயம் கட்டுற பழக்கத்தை விட்டு காட்டுறனா இல்லையா பார். நிச்சயமா நிச்சயமா. என்ன பந்தயம்? நல்லா இருக்கு நீங்க பந்தயத்தை விடுற லட்சணம். ஏதாவது ஒரு பந்தயத்துல நல்ல தோல்வி அடையணும். அப்பதான் இந்த பழக்கத்தை விட போறீங்க. தோல்வி எனக்கா? நடக்காது. சிங்க குட்டி நான் ஏதாவது ஒரு விஷயத்துல பந்தயம் போட்டேன்னா நிச்சயமா எனக்கு தான் வெற்றி. அது எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? அன்னைக்கு ப்ரொஃபசர் கிட்ட